தலித் மக்களுக்காக தன்னுடைய செயல்பாட்டை உறுதியாவும் தெளிவாவும் புரிந்து களமாடிய ஜெகநாதன் அவர்கள் மாநகர கூட்டுறவு சங்கங்களினுடைய தலைவராகி இருக்கிறார். கூட்டுறவு வங்கிகளை மலைப்பாம்பு விழுங்குற மாதிரி ஆதிக்க சாதியினர் அன்னைக்கு கூட்டுறவு வங்கிகளை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல தலித்துகளுக்கும் பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். தலித்துகளை பங்குதாரர்களாகவும் நிர்வாகிகளாகவும் உருவாக்குகிறார். எங்க? கூட்டுறவு வங்கியில. அதெல்லாம் அன்னைக்கு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, சாத்தியமான விஷயமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம தலித்துகளை அமைப்பு ரீதியான தொழிலாளர்களாகவும் அரசு ஒப்பந்ததாரர்களாகவும் மாற்றி இருக்கிறார். இவரால புளியந்தோப்பு, பெரம்பூர், அருந்ததியர்புரம், ஓட்டேரி இந்த பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் பொருளாதார ஆளுமையா வந்திருக்கிறாங்க, செழுமையா வாழ்ந்திருக்கிறாங்க. எச்.எம். ஜெகநாதன் அவர்கள் கௌரவ மாகாண நீதிபதியா ஆங்கிலேயர் ஆட்சியில நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம லோதியன் குழுவுல தீண்டத்தகாதவர்களுக்குரிய அரசியல் பிரதிநிதித்துவம் தேவைன்னு சொல்லி மக்களுக்கு வாக்குரிமை வேணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாரு. 1928 சைமன் குழு வந்தபோது தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய தலைமையில இவங்க உருவாக்குனாங்க இல்லையா அருந்ததியர் சங்கம் சொல்லிட்டு, அந்த அருந்ததியர் சங்கம் சார்பில் சென்னையில வயது, கல்வி, அறிவு இது எல்லாத்தையும் அடிப்படையில வாக்குரிமைய தலித்துகளுக்கும் பெண்களுக்கும் கொடுக்கணும். தலித் மக்கள் பெரும்பான்மையா வாழற இடங்கள்ல தலித் மக்கள் மட்டும்தான் வாக்களித்து அவங்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம நீதி கட்சி சார்பில் போட்டியிட்டு சென்னை மாநகராட்சி உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 1929 இருந்து தொடர்ந்து 15 வருஷம் உறுப்பினரா இருந்திருக்கிறாரு. அடிப்படை வசதிகளை எல்லா தரப்பு மக்களுக்கும் செய்து கொடுத்திருக்கிறாரு. அதனால எல்லா தரப்பு மக்களினுடைய நன்மதிப்பையும் பெற்றிருக்கிறார். தலித் மக்களுக்கான மதிய உணவு திட்டம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அதிக கவனம் செலுத்தி இருக்கிறார். யார் கூட? ஐயா எல்.சி. குருசாமி அவர்களும் இவங்களும் சேர்ந்து அதிக கவனம் செலுத்தி இருக்கிறாங்க. அதன் பிறகு தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளர்களாக்கி சம்பளம் சலுகை கிடைக்க முறைப்படுத்தி இருக்கிறார். யார? தூய்மை பணியாளர்களை. மாநகராட்சி உறுப்பினரான அதே வருஷத்துல சென்னை மாகாண சட்டமேலவை உறுப்பினராகவும் ஆகியிருக்கிறார். அரசோட நலவாழ்வு திட்டம் எதுவா இருந்தாலும் அது எல்லாத்தையும் தலித் மக்களிலிருந்து அவங்க நலன்ல இருந்து தான் நீங்க யோசிக்கணும், சிந்திக்கணும், தொடங்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கிறாரு.